நாச்சியப்பன் சார் வணக்கம்ங்க. வணக்கம். நாச்சியப்பன் சார், தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். குறிப்பாக இது வாக்குரிமையை பறிக்கக்கூடிய நடவடிக்கை, இது ஒரு வாக்கு திருட்டு, இதை நாங்கள் முறியடிப்போம். குறிப்பாக இந்த மழை காலம், இந்த டிசம்பர் காலத்தில் செய்திருப்பதெல்லாம் உள்நோக்கம் கொண்ட ஒரு செயல் அப்படிங்கிற விமர்சனங்களை எல்லாம் வைத்திருக்கிறார். ஆனால் இது உத்தரப்பிரதேசத்திலும் மேற்கொள்ளப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மத்திய பிரதேசம், ராஜஸ்தானிலும் கூட மேற்கொள்ளப்படுகிறது. ஏன் இங்கிருந்து மட்டும் இவ்வளவு எதிர்ப்பு வருகிறது? நம்ம சிறப்பு தீவிர திருத்த பணி அப்படிங்கிறது என்னன்னு எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும். இவங்க செய்யறது தப்பா சரியான்னு ஒரு நேரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னால இது வழக்கமா பிரீஃபா பண்றத டீட்டெயில்டா பண்ணணும்னு இப்போ பார்க்குறாங்க. கரெக்டா? இதுல விடுபட்டவங்களை சேர்க்கறது, சேர்த்தவங்க இறந்தவங்களா இருக்கலாம், இல்லை மாறி போயிருக்கலாம், இல்லை அவங்க டபுள் என்ட்ரியா இருந்திருக்கலாம். இதை கரெக்ட் பண்றதுக்கு தான் இது. அக்யூரசியும் கரெக்டா இருக்கா என்னன்னு பாக்குறதுக்கு தான். சட்டப்படி இது சரியான ஒரு விஷயம். மக்கள் பிரதிநிதி சட்டப்படி 1950 பிரிவு 23 படி இது சரி. இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி 324 படி இது சரி. இதனாலதான் இதை பண்றாங்க. ரெண்டாவது, இதை பண்ண போறது யாரு? வாக்குச்சாவடி அலுவலர்கள் வீடு வீடா போய் பண்ண போறாங்க. கரெக்டா? இதுல நீங்க இதுல பயப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. இதை பொலிட்டிசைஸ் பண்ணோம். இதுவரை இது புதுசா இங்க நடக்கல. இதுவரை நாடு முழுவதும் 12 தடவை 13 தடவை இது மாதிரி நடந்திருக்கு. தீவிர திருத்தம் நடந்திருக்கு. 2016 வாக்காளர் பட்டியல் வெளியான போது சுமார் 57 லட்சம் போலி வாக்காளர்கள் இருக்காங்கன்னு சொன்னது யாரு? திமுக அரசாங்கம் தான் சொன்னுச்சு. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து பயப்படுறோம், இதை பண்றோம்னு சொல்றதுல ஒண்ணு இல்லையே. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட போது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததே திமுக தானே. அப்போ இது அவங்களுக்கு தேவைன்னா அதெல்லாம் அது பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ நேரேட்டிவ் என்ன ஃபிக்ஸ் பண்றது இந்த எலெக்ஷனுக்குன்னு தெரியாம முடிக்கிறாங்க இந்த இந்தி கூட்டணி. அது இல்லை. இப்போ இதை எடுத்துட்டு உள்ள விட்டு இதுக்கு என்ன பண்ணலான்னு இதுல எந்த தப்பும் கிடையாது. நான் கேட்குறேங்க, இவங்க பயப்படுற மாதிரி இப்போ ஃப்ராங்க் பேசுறப்போ பயப்படுற மாதிரி சொன்னாங்க. இவங்களை கொண்டு உள்ள விட்டுரும். இதெல்லாம் யூகம் தான், யூகம். இது எதுவும் நடக்கல. இவங்க உள்ள வந்துருவாங்களோ, அவங்கள நீக்கிடுவாங்களோ, ஏன் நீங்க பயப்படுறீங்க? இதை நடந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. BLA 2 இருக்காங்கல்ல, இது உங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல, எதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், எதெல்லாம் டெலீட் பண்ணியிருக்கோம்னு. நீங்கள் உண்மையாக இருந்து அது கரெக்டாக இருந்தால் அதை எடுத்து ரெப்ரசன்ட் பண்ண வேண்டியதானே. அப்படியே நாங்கள் திருத்தி எல்லாத்தையும் தூக்கி போட்டு இதுதான் இருக்க போகுதுன்னு யாரும் சொல்லலையே. ஆக மொத்தம் இவங்க மக்களை குழப்புறதுக்காக, அரசியல் ஆதாயத்திற்காக இது தவறு, எங்களுக்கு இதனால அவர் போயிடுவாரோன்னு பயமா இருக்கு. இலங்கை தமிழர்கள் பற்றியெல்லாம் பேசினாரு. இத்தனை வருஷமா பேசாமல் என்னதுக்கு இப்போ இலங்கை தமிழர்கள் அது இதுன்னு நீங்கள் தானே இருந்தீங்க அப்பப்போ அதுக்கெல்லாம் ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்கணும்ல. அதனால தமிழகம் முழுவதும் இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த கோரிக்கை வைத்ததோட ஆதார் கார்டை ஓட்டர் ஐடியோட லிங்க் பண்ணணும்னு சொன்னதே திமுக தானே. அப்போ தேவை இருக்கையில சொல்லாமா 2017 அதாவது நீங்க ஒரே ஸ்டாண்ட் எடுங்க, எல்லாத்துக்கும் மாத்தி எந்தெந்த சூழ்நிலைக்கு என்னென்ன. அப்படி நீங்க பேசினா இப்ப பீகார்ல இருக்கையில நீங்க போயிருக்கணுமா இல்லையா? பீகார்ல இருக்கையில ஏன் நீங்க சத்தமே சொல்ல? ஆக மொத்தம் நான் சொல்றேன், இதை பண்ண போறது கவர்மெண்ட் ஸ்டாஃப். அப்போ உங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப், தமிழ்நாடு கவர்மெண்டோட இந்த அரசாங்கத்தோட ஊழியர்கள், அவங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அவங்க தானே பண்ண போறாங்க. BLA 2 கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, ஏன் அதை இல்லைங்கிறீங்க? ஆக மொத்தம் இது அரசியலுக்காக பண்றாங்களே ஒழிய இதுல ஒன்றும் பெரிய த்ரெட்டு கிடையாது. இது அப்படியே போய் எல்லாரையும் மாத்தி பல கோடி பேரை. அப்புறம் அண்ணன் சொன்னாங்க, நானே படித்தவர் என்னோட வாக்கு எடுத்துட்டாங்கன்னு. அது கிடையாது. நீங்க வாக்கு எடுத்தா அதுக்கு கரெக்ஷனுக்கு இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு ஒரு நாள் இருக்குல்ல. நீங்க ஏன் அன்னைக்கு போய் பார்த்துருக்குது? அன்னைக்கு பார்க்காம நம்ம பேர் இருக்குங்கிற நம்பிக்கையில நீங்க இருந்துட்டு கடைசியில வாக்குச்சாவடிக்கு போனோன்னு பேர் இல்லைன்னு சொன்னா அது உங்க மேல தானே மிஸ்டேக்கு. அதை நீக்கினவங்க மேல மிஸ்டேக் இல்லை. எந்த காரணத்துக்காக அது நீக்கப்பட்டதோ, இல்லை எந்த காரணத்துக்காக வேற பூத்துல மாற்றப்பட்டதோ இதெல்லாம் தெரியாது. அதை நீங்க செக் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்கல்ல, அதை பண்ணணும்னு நான் சொல்றேன். ஓகே. நாச்சியப்பன் சார் வணக்கம். நாச்சியப்பன் சார், காங்கிரஸ் சார்பில் பங்கேற்ற அலிம் அல் புகாரி சொன்னார் இல்லையா, மாநிலத்திற்கு ஏற்றார் போல இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகள் மாறுகிறது, அந்த இணையதளத்தை அணுகுவதற்கான அனுமதி மாற்றப்படுகிறது, இது எல்லாம் தான் சந்தேகத்தை எழுப்புகிறதுன்னு சொல்லியிருக்காருல்ல. அதெல்லாம் உங்களுக்கு நியாயமான குற்றச்சாட்டெல்லாம் தோணலையா சார்? சார், இப்போ பீகாருக்கு அப்புறம் உச்சநீதிமன்ற தலையீட்டில் அவங்க என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணாங்களோ அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க.
இவங்க வந்து ஒரு கேள்வி இதை கேட்கணும்னு கேட்குறாரு. அதே மாதிரி திமுகலேருந்து வந்த சகோதரரும் வந்து டாக்டரும் சார் நான் அவர் ரொம்ப வந்து இல்ல பாஸ்போர்ட் சார், ரொம்ப வாங்கினது தெளிவா சொல்லியிருக்காரு சார், தெளிவா சொல்லியிருக்காரு பாருங்க. 2002 மேற்கொள்ளப்பட்ட தீவிர சிறப்பு திருத்தத்தில் தமிழ்நாட்டில் பணியாற்றக்கூடிய யாராவது ஒருவருடைய பெற்றோர்கள் இருந்தாங்க அப்படிங்கறத நிரூபித்து விட்டால் அவர்களுக்கு இங்கு வாக்குரிமை இருக்கு. 18 வயது இதெல்லாம் பூர்த்தி உச்சநீதிமன்றம் இல்ல சார் இல்ல, சார், ஆனா இது வந்து அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே அங்க இருக்குது சார், ஒரு அப்படின்னா நிமிஷம் அது சார். ரத்தாவுமா இல்லையாங்கிறது இல்லையே. சார் அதே நபருக்கு ஏற்கனவே பீகார்ல இருக்கு, வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு அப்படின்னா அவங்க இங்க வாக்குரிமை பெறுவது தடை செய்யப்படுமா இல்ல கொடுப்போமாங்கிறது இல்லையே அதுல. சார் உச்சநீதிமன்றத்துல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அவங்க ஃபாலோ பண்றாங்க சார். அதை வந்து இவங்க அரசியலுக்காக இன்டர்பிரேட் பண்றது தானே ஒழிய. இப்ப நீங்களுமே நான் பேசுறீங்க பேசுறீங்களே, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. அதை கேளுங்க. வெளியிட சொன்ன லிஸ்ட் வெளியிட்டாச்சா சார்? அவர் பேசிட்டும் ஒரு காங்கிரஸ் கேட்டு சார் சொல்லுங்க சார் ப்ளீஸ். அவர் திமுக நண்பர் பேசல சொன்னாரு இந்த மாதிரி ஏதோ ஆதார் கார்டை பாஸ்போர்ட்டுக்கு வந்து அவரோட ஓட்டர் ஐடி கொடுத்தாரு, ஓட்டர் ஐடி இல்லைன்னா பாஸ்போர்ட் இதெல்லாம் சொன்னாரு. ஏன் ஆதார் கார்டுன்னு ஒன்று இல்லையா? அவர் என்னைக்கு போய் வாங்கினாரு என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இவங்க எல்லாமே சொல்றது எல்லாமே அப்போ யாருக்குமே தெரியாது. ஆன்லைனில் போட்டால் எப்படி படிப்பறிவு இல்லாதவங்க போவோம். இன்னைக்கு என்ன சார் யூபிஐ இருக்குது சார், அவ்வளோ பேரும் எல்லாம் வந்து எப்படி சார் டிரான்சாக்ஷன் பண்ணுறான். சின்ன கடையில் இருக்கவங்க கூட அவங்களுக்குலாம் படிப்பறிவு இருக்குது இல்லைங்கிறதுலாம் இல்லாமல் அந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்குது. அங்கங்கே சென்டர்ஸ் இருக்குது, கவர்மெண்ட்டே நடத்துது சார். நீங்கள் அங்கே போக வேண்டியதானே பக்கத்தில். இவங்களுக்கு வேணுங்கிறது இவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்ய முடியல. அதாவது வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடுன்னு ஒன்று இருக்கா இல்லையா சார்? சொல்லுங்கள். என்னதான் நீங்கள் நீக்குங்க, மொத்தமாக எல்லாரையும் நீக்குங்க, மொத்தமாக புதுசாக கொண்டு வந்து ஆட் பண்ணுங்கள். வரைவு வாக்காளர் பட்டியல்னு ஒன்று வெளியிடுறாங்களா இல்லையா அதை சொல்லுங்கள் சார். அப்படி வெளியிட்டால் அதில் உங்களுக்கு கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகளை தெரிவிக்கிறதுக்கு காலக்கெடு கொடுக்குறாங்களா இல்லையா அதை சொல்லுங்கள். அப்ப இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இதை சரி பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து இறுதி வாக்காளர் பட்டியல்னு ஒண்ணு வெளியிடுறாங்க. அப்ப இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க சார்? ஒருவேளை நான் வந்து ஒருவேளை தவறா புரிஞ்சிருக்கனாங்கிறத நீங்க எனக்கு சொல்லிருங்க சார். சார் இந்த சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிறது வாக்காளர் சேர்ப்பு நீக்கம் திருத்தம் அப்படி எல்லாம் இருக்குங்களா சார் இதுல? ஏதாவது கரெக்ட் எல்லாமே சேர்த்தல் நீக்கல் இருக்கா சார் இதுல? கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. நீங்க வந்து சேர்க்கலாம், இதுல நீக்கலாம். 18 வயசுக்கு மேல உள்ளவங்க யாரெல்லாம் அதுல நம்ம சேர்க்காம இருக்கோமோ அதெல்லாம் சேர்க்கலாம். சேர்த்தல் நீக்க அப்புறம் திருத்தம் இருக்கு, அதுல வெளிப்படைத்தன்மை இருக்கு சார். அதுல ஃபார்ம் இருக்கு சார். படிவம் 6 இருக்கு சேர்க்கறதுக்கு, படிவம் 7 இருக்கு நீக்கிறதுக்கு, படிவம் 8 இருக்கு இடமாற்றம் இருந்தா அதை சொல்றதுக்கு. அப்புறம் இதெல்லாம் இருக்கல. நீங்க டிராஃப்ட்னு ஒண்ணு வருது இல்ல சார், நீங்க அதுல பார்க்க வேண்டியது என்ன, யாரை சேர்த்துக்காங்க யார. அவர் கேட்கிறாரு BLA 2 வந்து அவங்களே தான் நடத்துவாங்களான்னு. அவருக்கு என்ன புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல சார். எலெக்ஷன் கமிஷன் வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்கு தானே சார் BLA 2 கொடுக்குறாங்க. எல்லா கட்சியிலும் இருக்கவங்க அந்தந்த பூத்துல இருக்கவங்களுக்கு தானே தெரியும் யார் இருக்கா, யாரை நீக்குனாங்க, யாரை சேர்த்தாங்கன்னு. அப்ப எல்லா கட்சியிலையும் தானே BLA இருக்காங்க. எல்லாரும் வந்து சொல்லலாம்ல அதை பார்த்துட்டு. நீங்க அதெல்லாம் பார்க்காம நீங்க அரசியல் செய்யறதுக்காக கடைசி வரையும் உட்கார்ந்து இருந்துட்டு இவ்வளவு பேரை ஏன் எங்க போனாங்கன்னு கேக்குறீங்க. அப்ப நீங்க நீக்கிற அன்னைக்கும் சேர்க்கிற அன்னைக்கும் நீங்க ஏன் அதை சொன்னீங்களா சொல்லியான்னு தெரியல. இல்ல அதேதான் நாங்களும் நீங்க போய் வந்து அரவிந்த் சார் இருங்க, அவர் பேசி முடிச்சுட்டு சார் சொல்லுங்க. நான் பேசுறப்ப எத்தனை இடைமறித்தல், அவர் என்ன பேசுறாருன்னு சுத்தமா புரிய மாட்டேங்குது. அப்ப அதே தான் நாங்களும் சொல்றோம். இவ்வளவு நாள் சம்மரி ரிவிஷன்ல BLA 2 உட்காந்து இருந்தாங்களா, என்ன பண்ணாங்கன்னு தான் கேக்குறோம். இவ்வளவு நாள் BLA 2 பண்ணாங்க, இன்டென்சிவ் ரிவிஷன்ல மட்டும் பண்ணிட போறாங்களான்னு கேக்குறோம். இல்ல நீங்க அதை கேட்காதீங்க, நீங்க அப்ப அன்னைக்கே கேட்டுக்கணும். சம்மரி ரிவிஷன்ல ஏன் என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க. என்னங்க அவர் பேசுறது அவருக்கே புரிய மாட்டேங்குது. ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்னைக்கு இருக்கு. சரி, அன்னைக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததோ நீங்க எல்லாருக்குமே இருக்குல்லங்க. அதுல கரெக்டா இருக்கா இல்லையான்னு நீங்க செக் பண்ணி சொல்றதுக்கு தான் ஒரு இது கொடுத்துருக்காங்கல்ல. ஆட்சேபனைகள் தெரிவிக்கிறதுக்கான ஒரு காலக்கெடு. சார் நாச்சியப்பன் சார், நீங்க ஒரு விஷயத்தை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சார். கொஞ்சம் கூட துளி கூட நேர்மை இல்லாம பொய்யும் புரட்டுமான விஷயங்களை மட்டும்தான் இந்திய தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்தில் சொல்லி இருக்குங்கிறத நீங்க ஒருவேளை நீங்க ரூலிங் பார்ட்டியா இருக்கிறதுனால அதை நிராகரித்து விட்டு செல்லாதீர்கள். அது நிச்சயமா ஜனநாயகத்துக்கு உகந்தது கிடையாது. நீங்க எங்க கிட்ட ஆவணமே இல்லைன்னு சொல்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். உச்ச நீதிமன்றத்தில் யாரோ ஒருவர் எடுத்துக்கொண்டு வந்து தர வேண்டிய தேவை இருக்கிறது. பித்தலாட்டத்தினுடைய உச்சகட்டமாக இந்தியாவுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கு அப்படிங்கறத ஏன் ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஏற்றார் போல இந்த பெயர் சேர்த்தல் நீக்கல்ல நீங்கள் விதிகளை மாற்றுகிறீர்கள் அப்படின்ட்டு எழுப்பக்கூடிய கேள்வியில் இருக்கக்கூடிய நியாயம் உங்களுக்கு புரியலையா? இல்ல அவர்கள் எதிர்க்கட்சி அப்படிங்கறதுனால மட்டுமே அதை நீங்கள் எதிர்க்கிறீங்களா?
சார் அதாவது ஆ. இது தேவையான ஒரு விஷயம் சார். சார் தேவையானது எங்களுக்கும் தெரியும் சார். நீங்க சார் ஊருக்கு தகுந்தபடி ஏன் சார் ரூல்ஸ் மாத்துறீங்கிறது தான் சார் கேள்வி. ரூல்ஸ் எல்லாம் சார் இது வந்து தேவையான ஒரு விஷயம். இப்ப இத பண்ண போறது அரசு ஊழியர்கள் தான் இதை செய்ய போறாங்க. இதை செக் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சார் இந்திய தேர்தல் மாநிலத்திற்கு தகுந்தபடி மாறக்கூடாது சார். அப்படிலாம் இது எங்கேயும் மாறல, எல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு. நீங்க அப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணல சார். அவங்க கொடுத்திருக்கக்கூடிய ரூல்ஸ்ல பார்த்து படிச்சு சொல்றோம். நீங்க நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க சார். நீங்க கேள்வியே தெளிவா கேட்க மாட்டேங்கிறீங்களே. நீங்க ஒரு நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி தானே கேக்குறீங்க. அதனால இதெல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. இது அவசியமான ஒண்ணு. இது கரெக்டா நடக்குது. ரொம்ப நன்றி சார்.